வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த சாரயோகத்தில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இப்போ கலைஞர் அவர்களோட ஜாதகத்தில் சாரயோகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். கடகலம் லக்னாதிபதி 11ல் என்னது உச்சம் சந்திரன், ஓகேங்களா. அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. அது கொஞ்சம் மத்தியமமான இதுதான். ஏன்னா ராசிநாதன் போய் 12ல் இருந்துக்கிறாரு, ஓகேங்களா. லக்னாதிபதி ஆனால் கெடலை, சுக்கிரன் கெடலை. 12ல் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை, 6, 8, 12ல் சுக்கிரன் மறைவு ஸ்தானம் இல்லைன்னு ஒரு விதி இருக்குது. இருந்தாலும் அதனால தான் கூட ஒரு சிறப்பாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ லக்னாதிபதி உச்சத்துக்கு போயிடுறாரு, ராசிநாதனும் நல்லா தான் இருக்காரு, பிரச்சனை இல்லை, கெடலை. எந்த பாவகிரகமும் அவரை பார்க்கல குறிப்பாக. ஆனால் அடுத்து பாருங்கள், லக்னம் நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது. அடுத்தபடியாக 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய். பார்த்தீங்கன்னா 7ல் உச்சம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 7ல் உச்சமாக இருக்காரு. அடுத்து 10ஆம் அதிபதி குரு. 10ஆம் அதிபதி அதே செவ்வாய் தான் வராரு. 5, 10க்கு அதிபதி தான் செவ்வாய். அப்போ செவ்வாயும் 7ல் உச்சம். அப்போ 5, 10 பூர்வ ஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் ஒரே கிரகமாக உச்சம் பெற்றுட்டாங்க. அப்போ அந்த 4 கிரகங்களும் 4 இடங்களும் சிறப்பாக இருக்குது. இவருக்கு எங்கே சாரயோகம் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவருக்கு படை பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி தான். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி தான் படை பலம். படை பலம்ங்கிறது 3. அந்த 3ஆவது அதிபதி புதன் 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்காரு. அதுவும் அந்த 10ல் 3ஆம் அதிபதி போய் 10ல் இருக்காரு பாருங்க. 10ல் இருக்கிற புதனை செவ்வாய் நேரடியாக பார்க்குறாரு, 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுது, இந்த புதன் 3ஆம் அதிபதியை 10ல் இருக்கும்போது அவர் பார்க்கும்போது அந்த படைபலமே அந்த அரசியலே அவருக்கு தொழில், வேற ஜீவனஸ்தானமே கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா தலைவர்களுக்கு பாருங்களேன், அரசியல் ஃபஸ்ட்டு இவருக்கு அரசியல் தான் தொழிலாக அமைஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா 3ஆம் அதிபதியே 10ல். அப்போ செவ்வாய் உச்சமான செவ்வாய் இருக்கும்போது 10லேயே சாரயோகம் அமைஞ்சிருச்சு. 10ல் சாரயோகம் அமையும் போது என்ன ஆகுது, தொடர்ச்சி. அப்போ இளம் வயசுலேருந்தே அவருக்கு சாரயோகம் நல்ல ஸ்ட்ராங்காக 10ல் உச்சமான சாரயோகம் வாய்ச்சனால என்ன ஆகுதுன்னா, சாரயோகம் இருக்குது, முழுமையாக இருக்குது. புதன் 3ஆம் அதிபதியை பூர்வ ஸ்தானாதிபதி புத்திக்குண்டான கிரகமே பார்க்கறதுனால என்ன ஆகும், அந்த சாரயோகம் வந்துடுது. பூர்வ புண்ணியாதிபதிக்கு செவ்வாய் வந்துடுது, செவ்வாய்க்கு அந்த சாரயோகம் கிடைக்குது. அந்த அப்போ சாரயோகம் கிடைச்சா தான் அந்த யோகமே நடக்கும். அப்போ இவருக்கும் அந்த சாரயோகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். வேறு எந்த விதத்துலேயும். ஏன்னா இவருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா சனி உச்சமானாலும் சனி லக்னத்தை பார்க்குறாரு, செவ்வாயும் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த சனியும் செவ்வாயும் லக்னத்தை பார்க்குறது என்னென்னா, இந்த சாரயோகத்துக்கு ஒரு பெரிய தடை. எப்பயுமே எதை பண்ணினாலும் பிரச்சனைகளோடையும் தடைகளோடையும் தான் இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர முடியும். தடைகள் இருக்கும் இவருக்கு. எதை போய் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இவருக்கு ஒரு தடைன்னு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு தடை தான் அதுக்கப்புறம் மூவ் ஆகும். எடுத்தோன்னே அந்த சாரயோகம் டக்குன்னு கை கொடுக்காது. ஏன்னா லக்னத்தை சனியும் செவ்வாயும் பார்க்கறதுனால ஒரு தடங்களோட தான் ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே அடுத்தடுத்து போகிற மாதிரி இவரோட வாழ்க்கை எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஜாதகம் சொல்லுது. சாரயோகம் இவருக்கும் ரொம்ப சிறப்பாக பூர்ண யோகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பதிவில் இன்னொரு தலைவரோட ஜாதகத்தோட சாரயோகத்தோட சந்திப்போம். நன்றி.